தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்தரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன்.
மாணவர்களே, நாம் யாவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் இறை வேண்டுதல் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மாய் ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையிலுமாக நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திரே, அதற்காக உமக்கு நன்றி. இதோ இந்த கால வேளையில் கூட நாங்கள் அவரவர்களின் இல்லத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு இந்த காலோனின் வழியாக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்க துதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி. ஆராதனைக்கு ஆண்டவரே ஆயத்தத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதியும். குடும்பம் குடும்பமாக இணைந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உம்மை துதித்து பாடவும், உம்முடைய திருவசனங்களை தியானித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ தூயாவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்தும். தாழ்த்துகின்றோம், ஒப்படைக்கிறோமே. துவக்கமும் முடிவும் கடவுள் நீர் மகிமை அடைய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்திலே 557 பாடலினை பாடுவோம். பாடலின் 557. போற்றி துதிப்பேன் தேவதேவனை புனித இதயமுடனே, போற்றி துதிப்பேன் தேவதேவனை புனித இதயமுடனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாய் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன், நேற்றும் என்றும் என்றும் மாறாய் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். யோதா நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, யோதா நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, ஆர்ப்பின் ஜெயதோடியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன், ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய் தேன் பாலகனையே மறப்பினும்
நான் மறவேன் என்று சொன்னதான். தாய் தேன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். பக்கம் 1 பிரதான தீபாராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டேற் சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கென்று கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் மாணவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீற்றுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்று மனதினாலும் வாக்கினாலும் நடத்தையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்து நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த உமது பேரான குமாரனுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் எங்கள் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நித்திய ஜீவனை சுதந்தித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தை அறிகிறமையான அறிவையும் உம்முடைய வசனத்திற்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயத்தில் அதிகப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருவதாக வாக்குதத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 20ஆம் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கியத்தை நாம் பாடுவோம். பக்கம் 109. திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 20ஆம் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கியம். நமது கடவுளாகிய யெகோவா தாம் செய்து வருகிற தமது செயல்களில் எல்லாம் நீதியுள்ளவர். நாமோ அவருடைய சொல்க்கு செவி கொடுக்காமல் போனோம். யெகோவா உமது திருநாமத்தை மகிமைப்படுத்தி
உமது கிருபையை திருநல்படியே எங்களை நடத்தியருளும். யெகோவா மகத்தானவர், அவர் நாமத்தை கடவுளின் திருநாமத்தில் நமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் புகழப்படத்தக்கவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுக யுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதர்களுக்கு சமாதானமும் அவர் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள கடவுளே, உமது உண்மையுள்ள ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்கள் மற சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அமர்ந்திருப்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பகுதி, பழைய ஏற்பாட்டின் பகுதி, லேவியராகமம் 19ஆம் அதிகார வசனங்கள் 1, 2 மற்றும் 16 துவங்கி 18ஆம் வசனம் முடிய. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 1, 2 மற்றும் 16 துவங்கி 18ஆம் வசனம் முடிய. இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதியானது
லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனம் மற்றும் 16 முதல் 18 வசனம் வரை. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனம் மற்றும் அதைத் தொடர்ந்து 16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபையை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 16ஆம் வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறருடைய இரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம், நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஆமேன். இன்றைய நாளுக்கான முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. அப்படியே தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிருப பகுதியினை வாசிக்க கேட்போம். நிருப பகுதியாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13ஆம் வசனம் முடிய. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13ஆம் வசனம் முடிய. இன்றைக்கு வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதி 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்து வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடும் தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளவதாயும் இருக்கவும் இல்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக போகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசையம் உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாயிருக்க கூடியவர்களானோம். உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களாய்படியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரை, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கு பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டிருந்ததினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சோஸ்தனம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது என்றார் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதியினை வாசிக்க கேட்போம். சுவிசேஷ பகுதியாக பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி புத்தகம் 22ஆம் அதிகார வசனங்கள் 34 துவங்கி 46 வசனம் முடிய. மத்தேயு 22ஆம் அதிகார வசனங்கள் 34 துவங்கி 46 வசனம் முடிய. ஆண்டவரே, உமக்கு மகிமையுண்டாவதாக.
அவர் சதிசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களின் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லி இருக்கிறேனே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவருக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணிவில்லை. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜீவனுள்ள வசனங்களை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக அப்போஸ்தல விசுவாச அறிக்கையினை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உப்பவிட்டு கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திற்கு இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். இந்த நாளுக்குரிய திருமறை வசனங்களை நாம் தியானிக்க கேட்போம். கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். பரிசுத்தமுள்ள கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையிலே நாங்கள் உம்முடைய திருவசனங்களை தியானிக்கிற பொழுது எங்களோடு நீர் இடைப்படுவீராக, பேசுவீராக. உமது வார்த்தைகளை கேட்கும் பொழுது வார்த்தைகளுக்கு இணங்க எங்களை ஒப்புக் கொடுக்க தூயாவியானவரை கொண்டு எங்கள் உள்ளங்களை நீர் பக்குவப்படுத்தியருளும். அடியனை மறைத்து நீர் பேசும் அடியார்களாகி நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அருமையான விசுவாசிகளே, நாம் இந்த நாளில் தியானிக்கின்ற பகுதியானது சற்று முன்பு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதி மத்தேயு 22ஆம் அதிகார வசனங்கள் 34 துவங்கி 46ஆம் வசனம் முடிய. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கிற இந்த திருவசனங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சென்றாரோ அங்கெல்லாம் அநேக கூட்டமானது கூடி வந்தது. அவரை பின்தொடர்ந்து வந்த மக்கள் அநேகர் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு இணங்க அவர்கள் ஒப்பு கொடுத்து வாழ்வதற்காக பின்தொடர்ந்து வந்த ஒரு கூட்டத்தின் மக்கள். வேறு சிலர் அவர் செய்யக்கூடிய அற்புதங்களை அடையாளங்களை பார்க்கவும், வேறு சிலர் அவரிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அதிலும் கூட சிலர், அதாவது பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேத பாரகர்களும் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். இவர்கள் பின்தொடர்ந்து வருகின்ற நோக்கத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். என்ன?
இயேசுவிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில், அவருடைய உபதேசத்தில், அவர் பேசுகின்ற வார்த்தைகளில் தவறை கண்டுபிடித்து அவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது. அநேக நேரத்தில் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் பார்க்கின்ற பொழுது இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டு இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேதபாரகர்களும் வருகிறார்கள். காரணம், இவர்களை பின்பற்றி இவர்கள் சொல்படியெல்லாம் கேட்டு அவர்களை பின்பற்றின ஜனக்கூட்டத்தார் இப்பொழுது இவர்களை விட்டு இயேசுவை பின்தொடர, இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவியை சாய்க்க அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். ஆகவே இந்த ஜனக்கூட்டத்தை அவரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும். இப்படியாய் பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் தியானித்து வந்த திருவசனங்கள், மத்தேயுவின் சுவிசேஷம் தொடர்ந்து ஒரு 2 மாதங்களாய் நாம் தியானித்து வரக்கூடிய எல்லா பகுதிகளிலும் பார்க்கிற பொழுது இயேசுவானவருடைய உபதேசத்தை கேட்ட மக்கள் அநேகர் அவரிடத்தில் பின்தொடர்ந்து வருகிறார்கள். இப்படியாய் பரிசேயர்கள் பார்த்த பொழுது இவரை எப்படியாய் இவரிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கலாம், சிக்க வைக்கலாம் என்று அநேக திட்டங்களை போடுகிறார்கள். முடியாமல் போகிறது. ஒரு காரணம், குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இரண்டாவது, இவருக்கு செவி சாய்த்து இவரை பின்தொடருகிற மக்கள் அநேகர். ஆகவே மக்களை விரோதித்து மக்கள் பின்தொடர்ந்து கொண்டு வருகின்ற அந்த இயேசுவுக்கு ஏதாகிலும் செய்தால் இந்த மக்கள் எல்லாம் இவர்களை கொன்று விடுவார்கள், இவர்களை அடித்து விடுவார்கள், இவர்களை விரட்டி விடுவார்கள். மக்களுக்கு பயந்தார்கள். ஆகவே இப்பொழுது ஏதாகிலும் ஒரு சூழ்ச்சியினை செய்ய வேண்டுமே என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? கடந்த வாரத்துடைய தியான பகுதி சொல்லப்படுகிறது, இயேசுவிடத்தில் வந்து வரியை செலுத்துவதை குறித்த ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அதற்கு ஏற்ற பதிலையும் அவர் கொடுத்து விட்டார். அந்த பதிலானது இவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிற்று. வரி செலுத்துவது சரியா தவறா என்று கேட்டு, ஒருவேளை வரி செலுத்துவது தவறு என்று சொன்னால் அரசாங்கத்திற்கு விரோதமாய் பேசுகிறார் என்று சொல்லிவிட்டால் அரசாங்கம் அவரை பிடித்து சென்றுவிடும். அல்லது இவர்கள் இந்த வரி செலுத்துவதை குறித்து இவர் வேறு ஏதாகிலும் சொல்லுவாரே என்று சொன்னால் அவரிடத்தில் தவறுகளை குற்றத்தை கண்டுபிடித்து தெய்வ தூஷணம் பேசுகிறார் என்று சொல்லிவிடுவோம். இப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள். ஆண்டவர் அதற்கும் ஏற்ற பதிலை கொடுத்து விடுகிறார். 23ஆம் வசனம் துவங்கி 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் துவங்கி 33ஆம் வசனம் வரை பார்க்கின்ற பொழுது அங்கு வேறு ஒரு கேள்வியினை எழுப்புகிறார்கள். அதாவது மரணத்திற்கு பிறகு உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு கேள்வியினை எழுப்புகிறார்கள். இந்த மரணத்திற்கு பிறகு உயிர்த்தெழுகின்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது வித்தியாசமாய் அவர்கள் பேசக்கூடிய சில காரியங்களை நாம் பார்க்கின்றோம். என்ன? ஒருவனை மனம் கொண்டிருந்து அவன் செத்துவிட்டால் பிறகு தொடர்ந்து அவனுடைய சகோதரர்கள் அவளை மனம் கொண்டால், இப்படியாய் மனம் கொண்டு வருகிற பொழுது உயிர்த்தெழுதல் இருந்தால் அப்பொழுது யார் அவள் யாருக்கு மனைவியாய் இருப்பாள் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வியினை அவர்கள் எழுப்புகின்றார்கள். இப்படிப்பட்டதான ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கேள்வியானது எப்படிப்பட்டதான கேள்வி என்று சொன்னால், இவரை ஏதாகிலும் ஒரு சூழ்ச்சிக்குள்ளாக வைத்து இவரை எப்படியாகிலும் தேவ தூஷணத்தை இவர் பேசுகிறார் என்று சொல்லி இவரை குற்றப்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாய் இருக்கிறது. ஆனால் இயேசுவோ அதற்கும் ஏற்ற பதிலை கொடுத்து அவர்களின் வாயை அடைத்து விடுகிறார். அதைதான் இங்கே மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் சதிசேயரின் வாயை அடைத்தார் என்று பரிசேயர் கேட்ட பொழுது அவரிடத்தில் கூடி வருகிறார்கள். சதிசேயர் இப்படியெல்லாம் கேள்வியை கேட்டார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இவர் ஏற்ற பதிலை கொடுத்து விட்டு இவர் எல்லோருடைய வாயை அடைத்து விடுகிறாரே. கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலை வைத்து விடுகிறாரே. எப்படியாகிலும் இவரை நாம் சிக்க வைக்க வேண்டுமே என்று சொல்லி மீண்டுமாய் கூடுகிறார்கள். நிறைய நேரத்தில் குற்ற கண்டுபிடித்துனா ஆலயத்திற்கு வர மக்கள் உண்டு.
தவறை கண்டுபிடிக்க வேண்டும், ஏதாகிலும் ஒரு சூழ்ச்சி, ஏதாகிலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து இவர்களை நாம் என்ன செய்யணும், இவர்கள் மீது ஏதாகிலும் சுமையை சுமத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்ற மக்கள் உண்டு. இது எல்லா இடங்களிலும் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில், இயேசு கிறிஸ்துனுடைய சொற்பொழிவில், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வார்த்தைகளில் ஏதாகிலும் ஒரு தவறை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவ அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் ஏற்ற பதிலை கொடுக்கிறார். அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் ஏற்ற பதிலை கொடுக்கிறார். ஆக அவருடைய வாயை அடைத்து விட்டார் என்று கேள்விப்பட்ட பொழுது மீண்டுமாய் பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகர்களும் எல்லாரும் கூடி வருகிறார்கள். கூடி வந்த பின்பு அங்கே அவரிடத்தில் இன்னொரு கேள்வியினை அவர்கள் எழுப்புகின்றார்கள். அவரிடத்தில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவன் கேட்கின்ற கேள்வி, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்கின்றான். இப்போ என்ன செய்கிறார்கள்? கேட்ட கேள்விக்கெல்லாம் இவர் பதில் கொடுத்துட்டாரு, வாயடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க? கடைசியில் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். இந்த நியாயப்பிரமாணத்தில் இதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லை என்று சொல்லி இவர் சொல்லிவிடுவார் என்று சொன்னால் இவர் தெய்வ தூஷணம் பேசுகிறார். நியாயப்பிரமாணத்தை இவர் குற்றம் சாட்டுகிறார், நியாயப்பிரமாணத்தை இவர் நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லி இவரை எப்படியாகிலும் சிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆகவே கேட்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தில் பிரதான கற்பனை எது? நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நியாய பிரமாணத்தில் பிரதானமானது என்று எது என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். காரணம், இந்த நியாய பிரமாணமானது யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்வார்கள்? இவர்கள் கிரமமாக கைப்பற்றி நடப்பது போல தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். ஆனால் உண்மையாக இவர்கள் அதை கீழ்ப்படிவதில்லை. இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறை என்ன? வாசிப்பதோடு சரி செயலில் செயல்படுத்துவதில்லை. அதை வாசிக்கிறதோடு சரி அதை செயல்படுத்துவதில்லை. ஆனால் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை மிகவும் ஜாக்கிரதையாக வாசிக்கின்றவர்கள், படிக்கிறவர்கள். ஆகவே தான் சிற்றாலயங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டது. சிற்றாலயங்களிலே இவர்களுடைய வேலை என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தை போதிப்பது தான் அவர்களுடைய போதனை. அந்த சினகாகுலெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இந்த 5 புத்தகங்கள், ஆகமங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். சிறப்பாக பிரமாணத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஒவ்வொரு யூத பிள்ளைகளும் அதை கற்றிருக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட ஒரு புத்தகங்களையும் அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தையும் குறித்து இந்த இயேசு என்ன சொல்ல போகிறார் என்பதை இவர்கள் சூழ்ச்சியாக நினைத்து இவர்கள் ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். எது பிரதானமான கற்பனை என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்கின்றார்கள். இயேசுவானவர் அதற்கும் அழகான பதிலினை கொடுக்கின்றார். 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு வாசிங்க. இயேசு நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அங்க சொல். இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அங்கு சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன் முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக. Love the Lord your God with all your heart, with all your soul and with all your mind. இதுவே முதலாவதான பிரதான கற்பனையாய் இருக்கிறது. இதுவே முதலாவது பிரதான கற்பனையாய் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இதை இப்படியாய் சொல்லுகின்றார்? எதற்காக இதை சொல்லிக் கொடுக்கின்றார்? பிரமாணங்களை இவர்கள் கைப்பற்றுகிற பொழுது எப்படியாய் கைப்பற்றுவார்கள், எப்படியாய் இதை வாசிப்பார்கள், எப்படியாய் இதை பின்பற்றுவார்கள் என்று சொன்னால், ஃபார் அ நேம் சேக், பேருக்காக. சில நேரத்தில் வேதங்களை வாசிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், இல்லை டெய்லி பைபிள் படிச்சிங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, படித்தோம். எப்படி படித்தோம்? சும்மா அப்படி படித்தோம், அந்த நாளில் படிக்கணுமேன்றதுக்காக படித்தோம். We are not reading the Bible, we are not reading the word of God with a commitment.
அர்ப்பணிப்போடு உணர்வோடு வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் கொண்டு படிக்காமல் வாசிக்காமல் கடமைக்காக வாசித்து விடுவது, கடமைக்காக படிப்பது, இப்படிப்பட்டதான செயல்களை தான் இவர்கள் செய்து வருகின்றார்கள். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மீது அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவுது சொல்லுகிறார். பாருங்க, இந்த பிரமாணம் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி, எப்படி அதை வாசிக்கணும், இனி என்ன செய்யணும், நீ அதை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்போ நீ போகிற பொழுது, நீ இருக்கின்ற பொழுது, நீ நடக்கின்ற பொழுது, நீ உட்காருகிற பொழுது, நீ படுக்கின்ற பொழுது, காலையும் மாலையும் அதை நீ உன் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து அதை நீ ஞாபகக்குறியாக நீ உன் கையில் எழுதியிருக்க வேண்டும். அவ்வளவு அவசியமானது கர்த்தருடைய கற்பனைகள். இங்கே சொல்லும் பொழுது கடவுள் அதை எப்படியெல்லாம் நீ கற்றறிந்து இருக்க வேண்டும் என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கிறார். இப்படியெல்லாம் நீ படித்திருக்கணும். ஆனால் அவர்களோ அதை கடைப்பிடிக்கவில்லை. கடைப்பிடிக்காமல் அதை அவர்கள் ஒரு 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 பொருட்டாக எண்ணி அதை அவர்கள் நேம்சேக்குக்காக, கடமைக்காக அவர்கள் அதை படித்து செல்லுகிறார்கள். அதை பின்பற்றாமல் ஒவ்வொரு யூதனும் இதை 2 முறை, ஒரு நாளைக்கு 2 முறை கட்டாயமாக படிக்க வேண்டும். காலையிலும் மாலையில் மத்தான் நீ எழுந்திருக்கிற பொழுதும் படுக்கிற பொழுதும், நீ எப்பெல்லாம் பிரயாணம் செய்கிறாயோ எல்லா நேரங்களிலும் இதை நீ கற்றறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் சொல்வது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறது. உன் முழு என்று சொல்லி, with all your heart, with all your mind, with all your strength, soul, heart and mind, இவைகளை நீ முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு நீ இதை அன்பு கூர்ந்து நீ நடக்க வேண்டும். அன்பு கூறுதல் என்று சொல்லுகின்ற வார்த்தை என்றால் என்ன? லவ்விங் ஆர் லவ், அன்பு கூறு அல்லது அன்பு கூறுதல் என்று சொல்லுகிற பொழுது அது எப்படிப்பட்டதான ஒன்று, எதை குறிக்கிறது? லவ் என்று சொல்லுகிற பொழுது, அன்பு கூறுதல் என்று சொல்லுகிற பொழுது அது என்னவென்று சொன்னால், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃப்ரேஸ் ஆர் அ வேர்ட். அது வெறும் வார்த்தை அல்ல, அது உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது. அது ஒரு உடன்படிக்கை. இட் இஸ் a sign or symbol of a covenant. உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒன்று அந்த அன்பின் வார்த்தையின் அடையாளம். இவைகளை எப்படியாய் செயல்படுத்துகிறோம்? எப்படியாய் கடவுளை ஒருவர் அன்பு கூறுகின்றான்? உண்மையாய் அன்பு கூறுகின்றானா? எங்கே சொல்லுகிற பொழுது, ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது with all your heart என்று சொல்லுகிற பொழுது, with all your heart என்று சொன்னால் it means, with all your heart means with a will, with a will. அடுத்து with all your soul என்று சொல்லுகிற பொழுது அது வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. with all your strength என்று சொல்லுகிற பொழுது it refers to wealth. என்ன? will, life and wealth.
உன் முழு இருதயத்தோடு என்று சொல்லுகிற பொழுது அது எதை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் விருப்பத்தோடு, விருப்பத்தோடு. உன் முழு ஆத்மாவோடு என்று சொல்லுகிற பொழுது என்ன, உண்மையாய் உன் ஜீவனில் அவைகளை நீ ஒப்புக்கொண்டு உன்னோட ஜீவனையே ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. உன் முழு பலத்தோடு என்று சொல்லுகிற பொழுது நீ சம்பாதித்திருக்கிற ஆஸ்திகள் சொத்துக்கள் இருக்கிறதெல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் முழு மனதோடு நீ ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவரை நீ அன்பு கூற வேண்டும். முழு விருப்பத்தோடு உண்மையாய் கடவுளை நீ நேசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நீ அன்பு கூற வேண்டும், கடவுளை நீ அன்பு கூற வேண்டும். 10 கற்பனைகளே நமக்கு அழகாக மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அவர்கள் அந்த விளக்கத்தை எழுதி கொடுத்திருக்கின்றார். அதனுடைய விளக்கத்தை வாசிங்க. இன்னிக்கும் கூட அழகாய் சொல்லப்படுகிறது. கடவுளுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது, லவ்விங் காட் ஃபர்ஸ்ட், கடவுளை முதலாவது கடவுளுக்கு இடத்தை கொடுப்பது முழு மனதோடு. பாதி கடவுளுக்கு பாதி உலகத்திற்கு அல்ல, முழு விருப்பத்தோடு இருக்கணும். நம் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு இந்த காணொலியின் வழியாக நமக்கு கடவுள் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எத்தனை பேர் கட்டாத்தின் பேரில் பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறாங்க இந்த ஆராதனைக்கு. எத்தனை கணவன்மார்கள் அல்லது மனைவிமார்கள் சொல்லி உக்காருங்க, ஜபத்துக்கு உக்காருங்க, ஆராதனையில் உக்காருங்க, பிள்ளைகளே வாங்க உக்காருங்க. அல்லது மனைவிமார்களை பார்த்து கணவன் சொல்லுகிற, அவங்க சொல்கிறாங்க இருங்க கொஞ்சம் இட்லி மாவு ஊற்றி வச்சுட்டுக்கிறேன், அது வெந்துட்டு தான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓடி ஓடி எத்தனை பேர் தெரியாது. இந்த ஆராதனை இந்த காணொலியின் வழியாக நடத்தி கொடுக்கப்படுகிற பொழுது எத்தனை பேர் கிச்சனில் கொஞ்ச நேரம் ஆராதனைக்கு முன்னாடி உங்களை அந்த டெலிவிஷன் முன்னாடி தெரியாது. முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கடவுளை நீ தொழுது கொள்ள வேண்டும். நாட் வித் அன் ஆஃப் மைண்ட், ஆஃப் வில். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அல்ல, உன்னுடைய மனதை அலக்களிக்க விட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அல்ல, முழு விருப்பத்தோடு, உன்னுடைய முழு ஆத்மாவோடு, உன்னுடைய முழு பலத்தோடு ஆண்டவரை அன்பு கூற வேண்டும். ஆண்டவரை அன்பு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் இழந்து விட வேண்டும், எல்லாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். கடவுளுக்கு முதலிடம், ப்ரையாரிட்டி டு காட். அப்போ அன்பு கூறுதல் என்று சொல்லுகிற பொழுது கீழ்ப்படிதல் என்பதாகும். ஒபேயிங், ஒபேயிங். கடவுள் சொல்லுகிறார், நீ என்னை அன்பு கூறும் பொழுது முழு இருதயத்தோடு அன்பு கூறு. Obeying to word of God. Loving is obedient to God. கடவுளை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவது வெறும் வார்த்தையில் அல்ல, அது அவரோடு செய்கின்ற உடன்படிக்கை. எப்படி முழுமையாய் கடவுளை அன்பு கூறுவது, எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அன்பு கூறுவதாகும். இப்படியாய் ஆண்டவர் சொல்லுகிற, இப்படியாய் நீ அன்பு கூற வேண்டும். இதுதான் முதலாம் பிரதான கற்பனையாய் இருக்கிறது. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஒப்பாயிருக்கிற என்று சொல்லப்படுகிறது. இங்கே பார்க்கிற பொழுது கடவுளை நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி உன் சகோதரனையும் சகோதரியையும் மனைவியையும் கணவனையும் பிள்ளைகளையும் வெறுக்கிற பொழுது நாம் கடவுளை அன்பு கூறவில்லை என்பது அர்த்தமாகும். இங்கே ஒப்பாயிருக்கிற என்று சொல்லுகிறார், ஒப்புப்படுத்தி சொல்லுகின்றார். ஒப்பாயிருக்கிற இந்த முதலாம் கற்பனைக்கு ஒப்பாயிருக்கின்ற இன்னொரு கற்பனை. இந்த ஒப்பாயிருக்கிற என்று சொல்லுகிற பொழுது நமக்கு அழகாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் 3 கற்பனை கடவுளை குறிக்கக்கூடியதும், 4ஆம் கற்பனை முதல் 10ஆம் கற்பனை வரை அது சக மனிதர்களை சக மனிதர்களை நாம் கனம் பண்ணுவோம், சக மனிதர்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறார், ஒப்பாயிருக்கிற கற்பனை. நீ கடவுளை நீ முழு மனதோடு நீ ஸ்தோத்தரித்து ஆராதித்து கடவுளை அன்பு கூர்ந்து கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்காமலிருந்து, ஒருவேளை ஆண்டவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து உன் சகோதரனை, உன்னுடைய உடன்பிறப்பை, உன்னுடைய சகோதரியை, உன்னுடைய சகோதரனை, உன்னுடைய மனைவியை, உன்னுடைய கணவனை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய சகோதரனை நீ அன்பு கூறாமல், அயலானை நீ அன்பு கூறாமல் இருக்கும் பொழுது அது கடவுளை அன்பு கூறுவதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.
கடவுளை அன்பு கூறுகிறாய் என்பது பொய்யாய் ஆகிறது. இங்கே சொல்லுகிற பொழுது ஒப்பாயிருக்கின்ற கற்பனை என்னவென்னால் என்று சொல்லி சொல்லுகிறார். என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பிறன் என்று சொல்லுகிற பொழுது இங்கே நாம் இன்னமும் சற்று சிந்திக்க வேண்டும். பிறன் யார்? எனக்கு பிறன் யார் என்று சொல்லுகிற பொழுது யூதர்களுடைய எண்ணமெல்லாம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மாத்திரமே, யூத மக்கள் மாத்திரமே அவர்களுக்கு ஏற்றவர்கள், அன்பு கூற வேண்டியவர்கள். யூதர்களை அல்லாதவர்களை இவர்கள் அன்பு கூறுவதில்லை. ஆகவே இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பிறன் என்று சொல்லுகிற பொழுது உன்னுடைய உடன்பிறப்புகள் அல்லாதவர்களையும் நீ அன்பு கூற வேண்டும். உன்னுடைய உடன்பிறப்புகள் அல்ல, உன்னுடைய சகோதரர் சகோதரி அல்ல. ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் கிறிஸ்தவர்களை மாத்திரம் அன்பு கூறுவது அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களையும் அன்பு கூற வேண்டும். அவர்கள் பிறன். எனக்கு பிறன் யார் என்று கேட்கிற பொழுது அங்கே ஒரு அழகான ஓமை சொல்லப்படுகிறது இல்லையா? யாரை நாம் அன்பு கூற வேண்டும்? பிறன் என்று சொல்லுகிற பொழுது இயலாதவர்கள், முடியாதவர்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவானவர் இங்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கின்றார், உன்னில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல என்று சொல்லுகிற பொழுது உனக்கு எந்த தீங்கும் நேரிடக்கூடாது என்று எண்ணுகிறாய் அல்லவா? உனக்கு எந்த கஷ்டங்கள் வரக்கூடாது என்று சொல்லி எண்ணுகிறாய் அல்லவா? உனக்கு எந்த தீங்கும், எந்த ஒரு கெடுதலும், எந்த ஒரு கஷ்டங்களும், எந்த ஒரு ஆபத்துக்களும் வரக்கூடாது என்று சொல்லி நீ எண்ணுகிறாய் அல்லவா? அப்படி இருக்க பிறருக்கும் அப்படியாய் நேரிடக்கூடாது என்று சொல்லி நீ நினைக்க வேண்டும். நீ அப்படியாய் நினைக்கிறாய் என்று சொன்னால் கடவுளை நீ முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறுகிறாய் என்பதாகும். உனக்கு மாத்திரம், எனக்கு மாத்திரம், என் குடும்பத்திற்கு மாத்திரம் என்று சொல்லி நினைக்கிற பொழுது அது சுயநலமான ஒரு அன்பாய் இருக்கிறது. கடவுள் சொல்லுகின்றதோ எல்லோரையும் நீ நேசிக்க வேண்டும், பிறரை நீ நேசிக்க வேண்டும். நீ உன்னில் நீ அன்பு கூறுவதைப் போல, உனக்கு எந்த தீங்கு வரக்கூடாது என்று எண்ணுகிறது போல மற்றவர்களுக்கும் எந்த தீங்கு நேரிடக்கூடாது என்பதை நீ நினைவு கொள்ள வேண்டும். அதுதான் உன்னில் நீ அன்பு கூறுவதும் கடவுளை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூறுவதாகும். லேவியரின் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். 18ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியர் ஆகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மீது பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இனி இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அங்கே சொல்லுகிறார், இப்படியாய் நீங்கள் செய்கிற பொழுது நீங்கள் பரிசுத்தராயிருப்பீர்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு கூறுவதில் நீங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நீ அன்பு கூற வேண்டும். முழுமையான ஒரு உண்மையான கீழ்ப்படிதல் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். உண்மையான கீழ்ப்படிதல் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். நீ இப்படியாய் செய்கிற பொழுதோ நீ என்னில் அன்பு கூறுகிறாய் என்பது ஒப்பாயிருக்கிறது. 40ஆம் வசனம் 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 22:40. இவ 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையாய் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. அங்கு சொல்லுகிறார், இந்த 2 கற்பனைகளில் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. இயேசுவானவர் இந்த 2 கற்பனைகளை சொல்லி முழு அந்த
தீர்க்க தரிசனத்தையும் முழுமையாய் அவர் சொல்லுகின்றார். அந்த பிரமாணங்கள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கிறது. 10 கற்பனைகளில் இயேசுவானவர் உடைக்கவில்லை. 10 கற்பனைகள் இல்லை, 2 கற்பனைகள் மாத்திரம் என்று சொல்லவில்லை. இந்த 10 கற்பனைகளையும் இந்த 2 கற்பனைக்குள்ளாக அடக்கி அழகுபடுத்தி அதை சொல்லுகின்றார். இவ்விரண்டும் இந்த முழு கற்பனைகள் அனைத்தும், தீர்க்கதரிசிகள் அனைத்துமே அவைகளில் அடங்கி இருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த பிரமாணத்தையும் இது முக்கியம் இல்லை என்று சொல்லாதீர்கள். இதை நீங்கள் முழுமையாய் கடைப்பிடிப்பதில் மனதாயிருங்கள். இப்படியாய் நீங்கள் முழுமையாய் கடைப்பிடிக்கின்ற பொழுது நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க முடியும். நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி உடனடியாக 41 வசனத்தை பார்க்கிற பொழுது பரிசேயர்களை அவர் நோக்கி இயேசுவானவர் ஒரு கேள்வியினை கேட்கின்றார். வாசிப்போம் 41, 42 வசனம். பரிசேயர்கள் கூடி இருக்கையிலே இயேசு அவர்களை நோக்கி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். இயேசுவானவர் உடனடியாக இவர்கள் வேறு ஒரு கேள்வியை கொடுப்பதற்கு அங்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை. ஏன்? இவங்க கிட்ட இந்த தேவையில்லாத கேள்விகளை கேட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்க முடியாது. அடுத்து சொல்லும் பொழுது இவர்கள் இப்படியெல்லாம் குழப்பி மக்களையும் குழப்பி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்டு மக்களை இவர்கள் குழப்பி விடுகிறார்கள். அடுத்து பார்க்கிற பொழுது இப்படியெல்லாம் இவர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு விவாதம் செய்து கொண்டிருக்கிறபடியால் இவர்களுக்கு நான் கூற வேண்ட, சொல்ல வேண்டிய, கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமானவைகளை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அநேக நேரத்தில் வேதாகமத்திலிருந்து கேள்விகளை கேட்பாங்க. ஒரு சிலர் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கேட்பாங்க, முரண்பாடாய் கேட்பார்கள். அப்படியாக கேள்வி கேட்கிற பொழுது பதில் கொடுக்கவரில் தான் பதில் கொடுக்க முடியும். இல்லை என்று சொல்லுகிற பொழுது இனி இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. முத்துக்களை என்ன செய்யாத பன்றிகளுக்கு முன்பதாக போடாது என்று சொல்வது போல இயேசுவானவர் என்ன செய்கிறார்? அடுத்து இவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பதாக இவர் என்ன செய்கிறார்? வேறு ஒரு இவரிடத்தில் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? கிறிஸ்து யார் என்று சொல்லி கேட்கிறார். கிறிஸ்துவானவர் நீங்கள் என்ன அவரை குறித்து நினைத்திருக்கின்றீர்கள்? அவர் யாராயிருக்கின்றார்? கிறிஸ்து யார்? அவர் யாருடைய குமாரனாயிருக்கிறார்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்று கூறினார்கள். அவர் தாவீதின் குமாரன் என்று கூறினார்கள். இப்போ கேட்குறார், ஏசு யாருப்பா? கிறிஸ்து யார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? கிறிஸ்து யார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? உடனடியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்து அவர் யார்? அவர் தாவீதின் குமாரன். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச மாத்திரம் அவர் தாவீதின் குமாரன் தான். அவர் தாவீதின் குமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்ம கூட பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற பொழுது தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அநேகர் கேட்கின்றார்கள். தாவீதின் குமாரன் என்று சொல்லி அநேகர் அழைக்கின்றார்கள். தாவீதின் குமாரனே என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது இயேசுவானவர் நின்று அவர்களோடு பேசுகிறார். அவர்களுக்கு சகலவற்றையும் அவர் செய்கின்றார். தாவீதின் குமாரன் என்று சொல்லி ஏன் இவர்கள் இப்படியாய் சொல்லுகிறார்கள்? இவரிடத்தில் ஒரு குழப்பம் உண்டு. பழைய ஏற்பாட்டின் காலங்களில் ஒரு குழப்பம் இவர்களுக்கு இருந்தது. என்ன குழப்பம் என்று சொன்னார்? இயேசுவை, மேசியாவை பற்றி சொல்லும் பொழுது இவர் பாடுகளின் தாசன் என்று சொல்லப்படுகிறது. பாடுகளின் தாசன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து மேசியா வருகிற பொழுது அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து ஒரு ராஜ்யத்தை அவர் நிறுவுவார் என்றும் சொல்லப்படுகிறதே என்று சொல்லப்படுகிறதே என்று குழப்பம் இவர்களுக்கு. மேசியாவை குறித்து இவர்கள் பார்க்கிற பொழுது எப்படி பார்க்கின்றார்? இவர் ராஜ்யத்தை நிரப்பப் போகின்றவர் மாத்திரமே, இவர் பாடுபட்டு மரிக்கக்கூடியவர் அல்ல. இது இவர்களுக்கு குழப்பம். பாடுபட்டு மரிக்கக்கூடியவர் அல்ல, அவரல்ல மேசியா. மேசியா வரப்போகிறார். அவர் என்ன செய்கிறார்? எங்களை இந்த ராஜ்யத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களுடைய ராஜ்யமாகிய யூதாவின் ராஜாவாக அவர் அரசாளப் போகிறார். அவர் பாடுபடுவதில்லை, மரிக்கப் போவதில்லை. இதுதான் இவர்களுடைய கருத்து. இவர்தான் இவர்களுடைய கருத்து. ஆகவே இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தாவீது ராஜா, தாவீதனுடைய குமாரனாய் பிறப்பவர் ராஜாவாக தான் இருப்பார். அவர் அரசாங்கம் செய்வார். அவர் ஒரு ராஜ்யத்தை நிறுவுவார் என்பதுதான் இவர்களுடைய கருத்து. அவரை பாடுகளின் தாசனாக இவர்கள் பார்க்கவில்லை, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் பாடுகளின் தாசனாய் 100க்கு 100 மனிதனாக 100க்கு 100 அவர் கடவுளாக 100க்கு 100 மனித குமாரனாக 100க்கு 100 தெய்வகுமாரனாக கடவுளின் குமாரனாக அவர் வந்து இவ்வுலகத்திலே அவர் பிறந்தார். அவர் ராஜ்யத்தை அவர் நிறுவப் போவது உலகத்தின் ராஜ்யத்தை அல்ல, பரலோக ராஜ்யத்தை அவர் நிறுவப் போகிறார். அந்த பரலோக ராஜ்யமானது நிறுவப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர் பாடுகளை பட வேண்டும், மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும். அப்பொழுதுதான் இவர் மேசியாவாக கிறிஸ்துவாக ராஜ்யத்தை நிறுவ முடியும் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை மறுக்கிறார்கள். எங்களுக்கு வரப்போகின்ற மேசியா அவர் மரிக்கப் போவர் அல்ல, அவர் எல்லோரையும் அவர் அழிக்கப் போகிறவராக, மற்றவர்களை அழித்து இவர் ராஜ்யத்தை நிறுவப் போகிறவராய் வருவார் என்பதுதான் இவர்களுடைய கருத்தாய் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது உண்மைதான். தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது உண்மைதான். வாசிப்போம், 43ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? அப்ப சொல்றாரு, தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அப்படி இருக்க தாவீது எப்படி அவரை ஆண்டவரே என்று சொன்னார்? அவரை ஆண்டவரே என்று சொன்னார். எனக்கு அன்பான தெய்வ சினமே, இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் வம்சத்தில் வந்தாலும் அவர் தாவீதின் குமாரனாய் காணப்படுகிற பொழுதிலும் அவர் தாவீதுக்கு ஆண்டவராய் இருக்கின்றார். அவர் தாவீதின் குமாரனாய் வந்தாலும், தாவீதுடைய வம்சத்தில் வந்தாலும், தாவீதின் குமாரனாய் அவர் வந்து உலகத்தில் பிறந்தாலும் அந்த கிறிஸ்து தாவீதுக்கு ஆண்டவராய், தாவீதுக்கு அவர் கடவுளாய் இருக்கின்றார். He is a Lord of David. Even though he is the son of David, he is the Lord for David. அதாவது அங்கே சொல்லப்படுகிறது, அப்படியாய் சொல்லுகிறது. 43 வசனத்தையும் வாசிப்போம். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது புரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லி இருக்கின்றானே. உன்னுடைய சத்துருக்களை உன் பாதத்திலே போடும் மட்டுமாக நீர் என்னுடைய வலது பரிசத்திலே உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? இதை குறித்து சொல்லி இருக்கிறார் அல்லவா? இப்படியாய் சொல்லியிருக்க நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறீர்கள்? இயேசு கிறிஸ்தானவர் தாவீதின் குமாரனாய் அவர் வம்சத்தில் பிறந்தாலும் தாவீதுக்கும் ஆண்டவர், அவருடைய எதிராளிகளை சத்துருக்களை அவருடைய பாதத்தில் போடும் மட்டுமாக வலது பாரசத்திலே அமர்ந்திருப்பேர் என்று சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை உண்டல்லவா? அப்படி இருக்க எப்படி நீங்கள் தாவீதின் குமாரன் என்று மேசியாவை சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசமானது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்கிறது? இயேசுவை நாம் எப்படியாய் பார்க்கின்றோம்? முரண்பாடான கேள்விகளை நாம் வேதத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று எவ்வளவு நாம் முயற்சிகளை பட்டாலும் முடியாது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை, வேதாகமத்தை முரண்பாடாக பார்க்கின்ற மக்கள் உண்டு, பிசாசின் மக்கள் உண்டு. அந்த கிறிஸ்தவர்கள் எழும்பியிருக்கிறார்கள், வேதாகமத்தை பொய் என்று சொல்லுவதற்கு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காலமும் முடியாது. இயேசு கிறிஸ்துவை நேரடியாய் சந்தித்தவர்களே இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி இருக்க அவருடைய வார்த்தைகளை ஒருவரும் அவர்கள் தவறாய் என்று சொல்ல முடியாது, தவறாய் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு எத்தனையோ பிசாசின் கிரியைகள், அந்த கிறிஸ்துவின் செயல்கள், கடவுளுடைய வார்த்தையே இந்த வேதாகமத்தையே திருத்தி எழுதுவதற்காக முயற்சி எடுத்து விட்டார்கள். ஒரு காலமும் வார்த்தை அழிந்து போகாது, ஒரு காலமும் வார்த்தை அழிந்து போகாது. வார்த்தையாகிய கிறிஸ்துவை ஒரு காலமும் ஒருவனாலும் அழிக்க முடியாது. ஒரு காலமும் ஒருவனையும் இயேசுவை தவறானவர் என்று சொல்ல முடியாது. வார்த்தையை குற்றப்படுத்துகிறவன் இயேசுவை குற்றப்படுத்துகிறான். வார்த்தையை
பொய் என்று சொல்லுகிறவன் இயேசுவை பொய் என்று சொல்லுகிறான். பவுலடியார் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிற பொழுது அவர்களின் சாட்சியை குறித்து சந்தோஷப்படுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2, 4, 5. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்களுடைய இருதயங்களை சோதித்து அறிகின்ற தேவனுக்கே பிரியமுண்டாகும்படி நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலமும் துச்சகமான வசனத்தை சொல்லவும் இல்லை, மாயங்களை நாங்கள் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. 10ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. என கண்மான தெய்வ ஜனமே, நாம் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்வினை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கற்பனைகளை கைக்கொண்டு நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு இணங்க நாம் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். பவுலடியார் சொல்லுகிறார், நாங்கள் இங்கே ஒன்றும் மேஜிக் பண்ணல, நாங்கள் ஏதோ இங்கே சூழ்ச்சிகளை பண்ணி உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லவில்லை. நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் கேட்டீர்கள், அந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுத்தீர்கள். நாங்கள் உங்களுக்கு போதித்ததற்கு நீங்கள் சாட்சி, கடவுள் சாட்சி. நீங்களும் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு கடவுள் சாட்சியாய் இருக்கிறார். கடவுளுடைய வசனத்தை நாம் எப்படியாய் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளுடைய வசனத்திற்கு நாம் எவ்வளவாய் முக்கியத்துவத்தை கொடுத்து கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கற்பனைகளை கை கொண்டிருக்கிறோம். கடவுளாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நீ அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூறுவாயாக. பிறனுடைய நன்மைக்காக, பிறனுடைய ஆசீர்வாதத்திற்காக நீ அன்பு கூறு. பிறர்கள் நன்றாய் இருப்பதற்காக நீ அன்பு கூறு. பிறர்கள் கடவுளை அறிந்து கொள்வதற்காக நீ சாட்சியாய் வாழு. பவுலடியார் அப்படியாய் வாழுகிறார். தெசலோனிக்க மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தார். அதற்கு அவர்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து வருகிறோம்? உண்மையாய் அன்பு கூறுகிறோமா? கடவுளை நாம் உண்மையாய் அன்பு கூறுகிறோமா? கடவுளுடைய வசனத்தை உண்மையாய் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? கடவுளுடைய வசனத்தை நாம் துட்சமாய் எண்ணி கடவுளுடைய வசனத்தில் நாம் குறைகளை கண்டுபிடிக்கலாம் என்று பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேதப்பாரர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவித்த பவுலைப் போல, அநேக இரத்த சாட்சிகளைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் நம்மை இந்த நாளில் கணக்கு கேட்கப் போகிறார். கணக்கு கேட்கப் போகிறார். அநேக மக்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். கடவுளுடைய வார்த்தையை முக்கியமாய் எண்ணி எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமையாய் அன்பு கூர்ந்தார்கள். இன்றைக்கு இயேசுவானவர் நமக்காக சிலுவையில் அறைந்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கும் பொழுது நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எவ்வளவாய் கிறிஸ்துவை அன்பு கூறுகிறோம்? முழுமையாய் அன்பு கூர்ந்து, முழுமையாய் அவரை தொழுது கொண்டு, முழுமையாய் அவரை நாம் ஆராதிக்கிறோமா? அல்லது கடமைக்காக செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரின் நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு முன்பதாக நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் இந்த திருவசனங்களை கொண்டு உங்களையும் என்னையும் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு அவரை அன்பு கூர்ந்து அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அன்பு கூர்ந்து வாழ தூயாவியானவர் அருள் புரிவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்க கடவது. ஆமென். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தே நின்று
என்னை தள்ளிவிடாதேரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதேரும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். செபிப்போம். இரக்கமுள்ள கடவுளே, பரிசுத்தமுள்ள பிதாவாகிய கடவுளே, இவ்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று உம்மை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு உம்மை அன்பு கூறும்படியாய் எங்களை அழைத்து நீர் எங்களை ஆண்டவரே உண்மையான அன்பிலே எங்களை அப்பா எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீர் என்பதை ஆண்டவரே உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதலினால நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் கடவுளே, உண்மையாய் நாங்கள் உம்மை அன்பு கூறவும், நாங்கள் எங்களில் அன்பு கூறுவது போல பிறரிடம் அன்பு கூறவும், நீர் என்றவரை எங்களுக்கு கற்பித்த கற்பனைகளுக்கு இணங்க எங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி வாழக்கூடியவர்களாய் தொடர்ந்து வாழ்ந்திட தூய் ஆவியானவரை கொண்டு ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இவ்வேளையில் எங்களுடைய மலாடு பாஸ்டேட்டின் 3 திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கேட்ட திருவசனங்களுக்கு இணங்க தங்களை ஒப்பு கொடுத்து அப்பா ஆண்டவரே உம்மை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு கூறத்தக்கதாக நீர் ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினாலே உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை கழுவி எங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள், செயல்கள், பேச்சுக்கள், நடத்தைகள் எல்லாவற்றிலும் உம்மை ஆண்டவரை வெளிப்படுத்தி உம்மை அன்பு கூர்ந்து நாங்கள் பிறரையும் அன்பு கூற நீர் கிருபை பாராட்டும். இப்படியாய் ஆண்டவரே கற்பனைகளை நாங்கள் ஆண்டவரே கை கொள்ளவும் உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிக்கவும் உதவி செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை கடவுள் ஆசீர்வதியும். அவரவர்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஆசீர்வாத நன்மைகளை பருவதத்திலிருந்து நீர் கட்டளையிட்டு வழிநடத்துவீராக. நன்மையான தெய்வம், புழுமான இந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே, அப்படியாய் ஜோதிகளின் பிதாவாகிய கடவுள் பர்வதத்திலிருந்து அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்கும் ஏற்ற ஆசீர்வாத நன்மைகளை கட்டளையிடும். கடவுளே, இவ்வேளையில் குடும்பத்தின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கென்று எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாம் நீருடைய சித்தத்தின்படி வாய்க்கச் செய்து எல்லா ஆசீர்வாதங்களை தந்துள்ளும் அப்பா. இவ்வேளையில் கூட ராஜா கடின உழைப்போடு உழைத்து கொண்டு ஆண்டவரே அதற்கேற்ற ஊதியத்தை பெற முடியாமல் பாதி ஊதியத்தை பெற்று என்ன செய்வதென்று கலங்கி நிற்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்கள். இந்த சுவாமி மாதம் முழுவதுமாக நீர் அவர்களோடு தங்கி பாதுகாத்து வந்தீர். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கவும் நீர் செய்திருக்கிறீர். இப்படிப்பட்ட சூழலில் அப்பா இந்த மாதத்தின் உழைப்புகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் இருக்கக்கூடிய பெற்றோர்களை கண்ணோக்குங்க ஆண்டவரே. பல்வேறுபட்ட இக்கட்டினால, பல்வேறுபட்ட கஷ்டத்தினால, மனவேதனைகளினால கண்ணீரோடு இருக்கக்கூடிய மக்களை இந்த வேளையில் தொடுங்க. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி திடப்படுத்துவீராக. என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், என்ன கஷ்டங்கள், என்ன உபத்திரவங்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் உடைக்கப்படுவதாக. அப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அன்பு வாலிப பிள்ளைகளை கண்ணோக்குங்க. அவரவர்களுக்கு ஏற்ற எல்லா ஆசீர்வாத நன்மைகளை தாரும். வாலிப பிள்ளைகள் தங்களை உமக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு நீர் அருள் புரியும். இதோ இவ்வேளையிலுமாய்க்கூட ராஜா சுவாமி உயர் படிப்புகளை படித்து வருகிற அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கடவுள் நீர் அவர்களுக்கு நீர் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாய் கூற்றி கொடுங்க. அவர்கள் கர்த்தாவே படிப்பின் தேவைகளை சந்திங்க. பெற்றோர்கள் என்ன செய்வதென்று யோசிக்கிற பொழுது சில பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே பாதி நேரம் வேலைகளை செய்து படிப்புக்காக ஆண்டவரே சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு ராஜா. கண்ணோக்குங்க. கஷ்டங்களின் மத்தியில் நீர் சகாயராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கடவுள் கண்ணோக்குங்க. அவரவர்களின் கேற்ற ஆசீர்வாதத்தை நீர் முன்குறித்திருக்கிறீர், அதை வாய்க்கச் செய்திடலும். பிள்ளைகளுக்காக திருமணத்தை செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நீர் முன்குறித்த அந்த ஆசீர்வாதத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பதிலை நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இவ்வேளையில் கூட ராஜா, அருமையான வாலிப பிள்ளைகள் வீட்டிலிருந்து பணியாற்றுகிறவர்கள் உண்டு சுவாமி. கண்ணோக்குங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. எல்லா கஷ்டங்கள், போராட்டங்கள், ஆண்டவரை சோர்வுகள், அசதைகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவருடைய உழைப்புக்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ளட்டும். நல்ல உயர்வுகளை தாரும். சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளும் கூட இந்த ஆன்லைனில் படித்து வருகிறார்கள். அநேக பிள்ளைகள் எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளுக்கு வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் வகுப்பையும் கூட ஆண்டவரே அட்டென்ட் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதப்பா. அவர்களுக்காக சகாயத்தை கொடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய அரசாங்கமானது அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு உதவிகளை கொடுக்கவும், ஆண்டவரே அதன் நிமித்தமாக பிள்ளைகள் சுவாமி அந்த ஆன்லைன் வகுப்புகளை சேரவும் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. ஆம் கடவுளை, பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, கல்வின் வரங்களை தார். இந்த வேளையில் கூட ராஜா, ஒரு விசையாய் அன்பு குழந்தைகளை மது பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வயது முதிர்ந்தவர்களுக்காய் செபிக்கிறேன் அப்பா. வயது முதிர்ந்த பெற்றோர்களை கண்ணோக்குங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே அவர்களை ஆசீர்வாதமாய் நீர் வைத்திருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. வயது முதிர்ந்தவர்கள் எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாய் கூட அவர்களுக்கு ஏற்ற சுகம்பலன் ஜீவனை தந்தரலும். எல்லா பலவீனங்கள், கஷ்டங்களை நீக்கி போடுங்க. எங்களுடைய சபையில் கர்த்தாவே பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களை கண்ணோக்குங்க. நீர் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து உம்முடைய திருசுத்தத்தின்படி ராஜா நீர் அவர்களை காத்தருளும். உம்முடைய இரக்கத்தின்படி நீர் வழி நடத்துங்க. அப்படி ஆய் கொடுக்கத்தாவே இந்த வேளையிலுமாக ஆண்டவரே, எங்களுடைய சுவாமி ஐஎல்ஸின் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐஎல்ஸின் ஆண்டவரே தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களை கண்ணோக்குங்க. சபைகள் வளர்ச்சிக்குள்ளாக ஆண்டவரே நடைபெறுவதற்கு, சபைகள் வளர்வதற்கு, சபைகளில் கர்த்தாவே சத்தியமாய் போதிக்கப்படுவதற்கு அர்ப்பணித்து செயல்படக்கூடிய தலைவர்களாக, ஊழியர்களாக எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபையை ஆண்டவரே நீர் கர்த்தாவை கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட, உம்முடைய இரத்தத்தினால் கட்டப்பட்ட சபை ஆண்டவரே. சபைகளை அழிக்கின்ற நினைக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் சந்திங்க ஆண்டவரே. ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் அவனை கடவுள் கெடுத்து போடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆலயத்தை அழிக்க நினைக்கிறவர்களை நீர் ஆண்டவரை நியாய விசாரிப்பர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. அப்படியாய் கர்த்தாவே அவர்களை மனம் திரும்ப செய்யுங்க. சபைகளில் கர்த்தாவே பிளவுகளை கொண்டு வருகிற, பிரச்சனைகளை கொண்டு வருகிற, சபையின் ஊழியங்களை அவமதிக்கிற, சபையின் ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற யாராக இருந்தாலும் கடவுள் அவர்களை சந்திங்க கர்த்தாவே. அப்படி நாமும் மகிமைக்கின்றவர்களை சந்திங்க. ஆம் கர்த்தாவே, சபையின் கர்த்தாவே ஊழியங்கள் வளர்ச்சி அடைய கிருபை செய்யுங்க. சீக்கிரத்திலுமாய் கூட ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின்படி அப்பா எல்லா விதமான ஆசீர்வாத நன்மைகளை கொடுத்து நீர் ஆண்டவரே இன்னமும் கூட வரக்கூடிய நாட்களில் சீர்திருத்தல் உண்டாகும்படியாய் நீர் கிருபை செய்யுங்கப்பா. சபைகளில் சீர்திருத்தப்படட்டும் ஆண்டவரே, எழுப்புதல் உண்டாகும்படியாய் நீர் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. இந்த வேளையிலுமாய் கூட சுவாமி ஒரு விசையாய் கூட எங்களுடைய ஆண்டவர் ஐஎல்ஸின் போதகர்கள், ஊழியர்கள் ஆண்டவரே, நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், சபைகள் ஆண்டவரே, மருத்துவமனைகள் அனைத்தையுமாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளெல்லாம் சீரமைக்கப்படுவதற்காக அதிகாரிகள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், முயற்சிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கிருபையோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க சுவாமி. அதிகாரிகளை ஏற்படுத்தினவர் நீர் ராஜா. இந்த ஐஎல்ஸிலமாய் கொடு கர்த்தாவே, சுவாமி கர்த்தாவே. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை கொண்டு வந்தவர் நீர் ஆண்டவரே. நீர் உம்முடைய நாமம் மகிமைக்காக பயன்படுத்துங்க. அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஞானத்தின் ஊற்று நீர் அப்பா. நீர் கர்த்தாவே இந்த ஐஎல்ஸின் காரியங்கள் ஆண்டவர் ஊழியங்கள் எப்படியாய் நேர்த்தையாய் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று நடைபெற வேண்டுமா அந்த ஞானத்தை நீர் அவருக்கு கொடுத்து அவரை சுவாமி ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே சுவாமி உண்மையோடு கர்த்தாவே உத்தமத்தோடு அவருடைய செயல்களை செய்வதற்கு நீர் பலப்படுத்துங்க கர்த்தாவே. வேளையிலுமாய் கூட ராஜா, நாங்கள் சுவாமி வருகின்ற நாட்களில் சீர்திருத்தல் பண்டிகை கொண்டாட ஆயத்தப்படுகிறோம் அப்பா. உண்மையாக எங்களுடைய உள்ளங்கள் சீர்திருத்தப்பட நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே.
அன்று மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியாரை கொண்டு சபையை நீர் சீர்திருத்தினீர். இன்னமும் கூட சபையில் காணப்பட முடியாத சீர்திருத்தப்பட வேண்டிய காரியங்கள் சீர்திருத்தப்படுவதற்கு ஆண்டவரே நீர் உம்முடைய ஊழியர்களை எழுப்புவீராக ராஜா. இது இந்த நேரத்தில் கூட எங்களுடைய இந்திய அரசாங்கத்திற்காக, அரசாங்கத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தின் தலைவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், முயற்சிகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் கர்த்தாவே கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், அவர்களுடைய செயல்களெல்லாம் பொது மக்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மக்களுக்கு ஆண்டவரே கேடை உண்டாக்கக்கூடிய காரியங்களை ஒன்றும் செயல்படாதபடி, மக்களுக்கு ஆண்டவரே நலனாயின காரியங்களை, நன்மையான காரியங்களை அவர்கள் செய்வதற்கு ஞானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரை அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அரசாங்கத்தையும் அரசாங்கத்தின் அதிகாரிகளையும் ஏற்படுத்தினவர் நீர். அதே நேரத்தில் அவர்கள் கர்த்தாவே சுயநலமாய் எதையும் செய்யாதபடி, மனிதர்களுக்காக எதையும் செய்யாதபடி ஆண்டவரே கடவுளின் நாமம் மகிமைக்காக செய்யக்கூடியவர்களாய் மாற்றுங்க. நீர் ஏற்படுத்தினபடியால் உம்முடைய நாமம் மாத்திரமே அரசாங்கத்தின் வழியாய் மகிமை அடையணும் அப்பா. நீர் ஜீவனுள்ள கடவுள் அப்பா. நீர் ஜீவனுள்ள கடவுள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளட்டும், இந்த இந்தியா தேசம் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்மை முழுமையாய் கடவுள் என்று ஆண்டவரை ஒப்புக்கொள்ள, உம்மை முழுமையாய் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள, உம்மை முழுமையாய் நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை, இரட்சகர் என்பதை அறிக்கை செய்ய ஒவ்வொரு நாவுகளையும் தொடுவீராக. ஆண்டவரே இந்த வேளையிலுமாய் கூட கர்த்தாவே எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களுக்காக, மருத்துவச்சிகளுக்காக, செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இராணுவ வீரர்கள், ஊர்காவல் படையினர், ஆண்டவரே எல்லையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் சமாதானத்தையும் ஆண்டவரே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுங்க. இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாக நீர் நீக்கி போட்டு ஆண்டவரே நீர் நல்லதொரு சுவாமி அமைதியை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், பொறாமைகள் சுவாமி, இப்படிப்பட்டதான சூழலுமாய் கூட ஆண்டவர் நீர் செயல்பட்டு வருவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி. இந்த வேளையில் கூட கர்த்தாவே எங்களுடைய மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகாராஷ்டிரா மாநிலத்தில் உம்முடைய கிருபை இருப்பதற்காக உமக்கு நன்றி. நாளுக்கு நாள் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் குறைந்து போவதாக, அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. இருப்பினமாய் ஆண்டவர் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது இவைகள் எங்களை என்ன செய்யும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆண்டவரை முற்றிலும் சுட்டெரிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வேளையில் கொடுக்கத்தாவே ஏதோ இந்த புதிய வாரத்தை துவங்கி கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதுமாக எங்களோடு தங்கிரும். எங்களுடைய பிரயாசங்கள், பிரயாணங்கள், முயற்சிகளை ஆசீர்வதியும், பணிகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கள். ஒரு விசை ஆண்டவரை எங்கள் யாவரையும் முது கரத்திற்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் பொறுப்பேற்றலும் உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்தும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோமே. இயேசுவின் இனிமையான நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடவுகளே சுவாமி, ஆமென். அன்பானவர்களே, நாம் அமர்ந்திருந்து அடுத்த பாடலினை நாம் பாடுவோம். பாடல் எண் 392 பாடலினை பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க என்கின்ற பாடல். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே, பாவபாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கால் துன்பம் இன்பமாக மாறும். ஊக்கமான ஜெபத்தால் கஷ்ட நஷ்டமுண்டானாலும் இயேசு வண்டை சேருவோம். மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜெப தூபம் காட்டுவோம்.
நீக்குவாரே நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை தீய குணமாற்றுவார். பலவீனமான போதும் கிருபாசனமுண்டே. பந்து ஜனம் சாகும்போதும் பூக்களிடமிதுவே ஓப்பலாத பிராணனேசம் உம்மை நம்பி நேசிப்போம். அளவற்ற அருள்நாதா உம்மை நோக்கி கெஞ்சுவோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். பரலோக தந்தையே, ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையிலுமாய் கூட நாங்கள் உம்மை அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தை கொடுத்து அதற்காக எமக்கு நன்றி. இவ்வேளையிலுமாய் கூட என்றவரே, நாங்கள் ராஜா கேட்ட திருவசனங்களுக்கு இணங்க எங்களை ஒப்பு கொடுத்து நடக்கவும், கடவுளே நாங்கள் வார்த்தைகளை தொடர்ந்து தியானிக்க, முதன்பிலை நிலைத்திருக்க, முதன்பை வெளிப்படுத்தி வாழ ஆண்டவர் நீர் கிருபை செய்தருளும். உம்முடைய இரக்கத்தின்படி சுவாமி தயவின்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு இந்த வாரத்திலும் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இவ்வேளையிலுமாய் கூட இந்த வாரத்தை துவக்கி கொடுத்தவர் இந்த வாரம் முழுவதுமாய் தங்கிரும். அவரவர்களின் பிரயாணங்கள், பிரயாசங்கள், முயற்சிகள், வேலைகள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தேவ கிருபை இருப்பதாக தாழ்த்துகிறோம். உமது கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோமே. ஆராதனையில் குற்றங்கள் குறைகள் இருந்தால் தயவாய் மன்னித்து நாங்கள் நேர்த்தையாய் உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களை பலப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரே தற்காரு ஆசீர்வாதம் தாரும். எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கொடும். எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்திற்கு மகிமை. ஆமென். கேட்பீர் ஜெபத்தை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு இருக்க நம்முடைய ஜெபங்களிலே அனைவருக்காக உங்களை ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்பானவர்களே, வருகின்ற வாரம் நவம்பர் 1ஆம் தேதி அன்று நாம் சீர்திருத்த ஞாயிறாக நாம் அனுசரிப்போம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையானது நமக்கு சீர்திருத்தலின் ஞாயிறாக அனுசரிக்கப்படும். ஆகவே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்திட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த சீர்திருத்தலின் ஞாயிறில் அவர்கள் அந்த மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியாரின் வாழ்க்கை வரலாற்றினை வாசிக்க பெயர்களை கொடுத்துள்ளவர்கள் நீங்கள் தயவு கூர்ந்து அதை நேரத்தோடு நீங்கள் அதை ரெக்கார்ட் செய்து அனுப்பி கொடுக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து நேரத்தை அனுசரித்து நேரத்தோடு அதை அனுப்பி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதை தொகுத்து நமக்கு திரு மோகன்தாஸ் ஐயா அவர்கள் வழங்குவார். நேரத்தை நீங்கள் அனுசரிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.